ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளாகியும் இன்று வரை திமுக நீட் ரகசியத்தை சொல்லவில்லை என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எக்ஸ் தளத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக இந்துமதி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற செய்தியறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட திமுகவின் நீட் ரகசிய அரசியல் நாடகம் குறித்து தான் சொல்லியிருக்கிறார். நாமும் மருத்துவர் ஆகிவிடலாம் என்ற உயரிய லட்சியத்தோடு அண்ணும் மகனும் படித்து வரும் மாணவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளாகியும் இன்று வரை அவர்களுக்கு திமுக அரசு அந்த நீட் ரகசியத்தை சொல்லாமல் ரகசியம் இருப்பதாக பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கும் இந்த மாடல் அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நீட் ரகசியத்தை திமுக அரசு உடனடியாக சொல்ல வேண்டும் எனவும், அப்படி இல்லை என்றால் திமுக பொய் தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது எந்த நீட் மரணமும் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எக்ஸ் தள அந்த பதிவில் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.